Hi students, welcome to Schoolless YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து 6th Standard Term 3ல Science Unit 4 Our Environment அதாவது நமது சுற்றுச்சூழல் என்பது பற்றிய பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, choose the appropriate answer. Identify the freshwater ecosystem. A. Pond, B. Lake, C. River and D. all of them. இதில் வந்து நன்னீர் உயிர்மண்டலம் என்ன என்றதை வந்து கீழே கொடுக்குறதுக்கு சாய்ஸில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் ஏரி, குளம், ஆறு மற்றும் அனைத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் என்பதே சரியான விடை என்பதை நம்ம பார்க்குறோம். செகண்ட் கொஸ்டின், ப்ரொடியூசர்ஸ் ஆர் டேஷ். ஏ அனிமல்ஸ், பி பேர்ட்ஸ், சி பிளான்ட்ஸ் அண்ட் டி ஸ்னேக்ஸ். இதில் வந்து பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். அதாவது தாவரங்கள் மட்டுமே உணவு உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை கொண்டவை என்பதனால பிளான்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி, இட் இஸ் a biodegradable waste. A plastic, B coconut shell, C glass and D aluminium. கீழ்கண்டவற்றுள் மக்கக்கூடிய கழிவு எது என்று கேட்டிருக்கார்கள். அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அதாவது நெகிழி, ரெண்டாவது வந்து தென்னை மட்டை, மூணாவது கண்ணாடி, நாலாவது அலுமினியம். இது கீழ்கண்டவற்றுள் பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல் அதாவது தேங்காய் மட்டை என்பதுதான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 4, it is an undesirable change that occurs in air and water. A recycling, B reuse, C pollution and D reduce. கீழ்கண்டவற்றில் எது வந்து விரும்பத்தகாத மாற்றம் என்று பார்த்தோமானால் மறுசுழற்சி, மறு பயன்பாடு, மாசு மற்றும் பயன்பாட்டை குறைத்தல். இவற்றில் எது வேண்டத்தகாத அல்லது விரும்பத்தகாத மாற்றம் என்று பார்த்தோமானால் பொல்யூஷன் என்றதை நாம சரியாக விடையாக பார்க்கிறோம். Question 5, usage of chemical pesticides and fertilizers causes dash pollution. A air pollution, B water pollution, C noise pollution and D none of the above. அதாவது நம்ம உயிர்கொல்லி மருந்துகளும் மற்றும் உணவு பயிர்களுக்கான போடக்கூடிய அந்த உரங்களும் என்ன விதமான சுற்றுச்சூழல் மாசினை ஏற்படுத்துகிறது என்று பார்த்தோம்னால் வாட்டர் பொல்யூஷன் என்பது சரியான விடையாக பார்க்கிறோம். So C, B is the right answer. Question number 2, fill in the blanks. Primary consumers are that eat plants are called a dash. Primary consumers that eat plants are called herbivores. அதாவது தாவர உண்ணிகள் என்று சொல்லக்கூடியவை வந்து தாவரங்களை உணவாக உட்கொண்டு வாழ்பவை என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். Question 2, temperature, light and wind are dash factors. டெம்பரேச்சர் அதாவது வெப்பம் அதாவது சீதோஷ்ணம், வெளிச்சம் மற்றும் காற்று ஆகியவை வந்து உயிரற்ற காரணிகள், அதாவது ஒரு சூழலியல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற காரணிகள் என்பதை நாம பார்க்கிறோம். Question 3, dash is the process of converting waste materials into new materials. Recycling is the process of converting waste materials into new materials. அதாவது கழிவுப் பொருட்களை புது பொருட்களாக மாற்றும் செயல் மறுசுழற்சி எனப்படும் என்று பார்க்கிறோம். Question 4, water pollution can spread dash diseases in man. Water pollution can spread waterborne diseases in man. அதாவது நீர் மாசு தண்ணீர் மூலம் பரவும் நோய்களை பரப்புகின்றன என்பதை நாம பார்க்கிறோம். Question 5, the 3 R's are reduce, dash and recycle. இந்த 3 R என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா reduce, reuse and recycle. So reuse is the right answer. அதாவது மீள பயன்படுத்துவது என்பது சரியான விடையாகும். Question 3, true or false. If false, gives the correct statement. The Pacific Ocean is an example of a marine ecosystem. அதாவது பசிபிக் மகா சமுத்திரம் என்பது ஒரு கடல் சூழலியல் மண்டலத்தை விளக்குவதாகும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது வந்து சரியான ஸ்டேட்மெண்டாக நம்ம பார்க்கிறோம். Question 2, bacteria and fungi are called decomposers. அதாவது பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சான்கள் என்று சொல்லக்கூடிய பூஞ்சிகள் டீகம்போசர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது அவை சிதைப்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சூழலியல் மண்டலத்தில் என்பது சரியான விடையாகும். ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித கழிவுகள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படும் கழிவுகள் வந்து எளிதாக மக்கக்கூடிய தன்மை கொண்டவற்றால் அவை பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்று சொல்கிறோம். So the statement is false. Question 4, excessive use of pesticides leads to air pollution.
இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ் அதாவது உயிர்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் நம்ம பயன்படுத்துறது போது என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது தரையில் மண்ணோடு சேர்ந்து சாயில் பொல்யூஷன் அல்லது லேண்ட் பொல்யூஷனையும், தண்ணீர் அதை லீச்சிங் ஆகிற காரணத்தினால வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுது என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். ஆக தவறான ஸ்டேட்மெண்ட் என்பதை பார்க்குறோம். 5. In schools, waste management rules say that we should separate waste into 2 categories. This is a true statement. காரணம் என்னன்னா, பள்ளிகளில் கழிவுகளை மக்கும் கழிவுகள், மக்காத கழிவுகள் என்று 2 வகையாக நம்ம பிரித்து அவற்றை தனித்தனி பின்ஸில் அல்லது குப்பை கூடைகளில் போட வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 4. மேட்ச் த ஃபாலோயிங். அதில் லெஃப்ட் சைடில் காலத்தில் 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பயாட்டிக் ஃபேக்டர், சூவேஜ், ஃபர்டிலைசர்ஸ், டெசர்ட் அண்ட் ஸ்மோக். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் அனிமல்ஸ் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பயாட்டிக் ஃபேக்டர், அனிமல்ஸ் ரெப்ரசன்ட் பயாட்டிக் ஃபேக்டர் அல்லது உயிரியல் கூறுகள் என்று சூழலியல் மண்டலத்தில் இருப்பவை விலங்குகள் என்று நம்ம பார்க்குறோம். சூவேஜ் அதாவது கழிவு நீர் என்பது நீர் மாசினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதனால் sewage relates to water pollution. And fertilizers causes land pollution என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். So fertilizers equate land pollution. And desert is an example of one terrestrial ecosystem. அதாவது நில சூழலியல் மண்டலம் என்பதற்கு உதாரணமாக நாம் பாலைவனத்தை பார்க்கிறோம். கடைசியில் புகை, ஸ்மோக். ஸ்மோக் என்பது ஏர் பொல்யூஷனுடைய ஒரு வகை அல்லது காற்று மாசினுடைய ஒரு வகையை நாம் புகையாக பார்க்கின்றோம். Now question number 5. Arrange the following correct sequence and form a food chain. அதாவது உணவு சங்கிலியில் கீழ்கொண்ட குறிப்பிடப்பட்டுள்ள இந்த உயிரினங்கள் எவ்வாறு வரிசையாக அமைக்கப்பட வேண்டும் என்பதை சரியாக குறிப்பிட சொல்கிறார்கள். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ராபிட், கேரட், ஈகிள் அண்ட் ஸ்னேக் என்பது வரிசை மாறி கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சரியான வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரட் என்று சொல்லக்கூடிய அந்த தாவர உணவினை முயல் என்ற உயிரினம் சாப்பிடுகின்றது. அந்த முயல் என்ற உயிரினத்தை பாம்பு என்ற உயிரினம் சாப்பிடுகிறது. அந்த பாம்பினை பிடித்து சாப்பிடக்கூடிய மற்றொரு உயிரினம் ஈகிள் அல்லது பருந்து. சாக கேரட், ராபிட், ஸ்னேக் அண்ட் ஈகிள் என்பது சரியான வரிசை. அடுத்த 2வது கொஸ்டின் ஹியூமன், இன்செக்ட், ஆல்கே அண்ட் ஃபிஷ். அதாவது இது ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் என்ன இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தாவர வகையை சேர்ந்தது ஆல்கே அல்லது பாசிகள். அந்த பாசியை உண்ணக்கூடியவை நீரில் வாழக்கூடிய இன்செக்ட்ஸ் அல்லது பூச்சியினங்கள். அந்த பூச்சியினங்களை சாப்பிட்டு வாழக்கூடியவை மீன்கள். அந்த மீன்கள் சாப்பிட்டு வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் என்ற விதத்தில் ஆல்கே, இன்செக்ட், ஃபிஷ், ஹியூமன் என்பது சரியான வரிசை கிரமம் ஆகும் என்று நாம் பார்க்குறோம். Now coming to question number 6. Give very short answer. Ecosystem. Ecosystem is a community of living and non-living things that work together. சூழலியல் மண்டலம் என்பதை வரையறுக்கவும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சமூகத்தில் உயிருள்ள கூறுகள் மற்றும் உயிரற்ற கூறுகள் இணைந்து செயலாற்றும் அமைப்பினை நாம் சூழலியல் மண்டலம் என்று அறிகின்றோம். Question number 2. What are the 2 types of ecosystems? There are 2 types of ecosystems. They are natural, example forest, pond, and artificial, example park, aquarium. அதாவது 2 வகையான சூழலியல் மண்டலங்கள் யாவை? இயற்கை சூழலியல் மண்டலம் உதாரணம் காடு, குளம் மற்றும் செயற்கை சூழலியல் மண்டலம் உதாரணம் பூங்கா, நீர்வாழ் சாட்சிசாலை ஆகியவை 2 வகையான சூழலியல் மண்டலங்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். Question 3. Write any 2 things that can be recycled. Old clothes can be recycled to make paper, and some plastics can be melted to make floor mats, plastic boards, and hose pipes. மறுசுழற்சி செய்யத்தக்க பொருட்கள் 2இன் பெயர் தருக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பழைய துணிமணிகளை மறுசுழற்சி மூலம் காகிதமாக மாற்ற முடியும். சில வகை பிளாஸ்டிக் கலவைகளை உருக்கி தரை விரிப்பான், பிளாஸ்டிக் போன்றவற்றை நாம செய்ய முடியும் என்பதை பார்க்கிறோம். Question 4. What are the types of pollution? There are 4 major types of pollution. They are air pollution, water pollution, land or soil pollution, and noise pollution. மாசின் வகைப்பாடுகள் யாவை என்பது பார்த்தோம்னா, there are 4 types of pollution. காற்று மாசு, நீர் மாசு, நில அல்லது மண் மாசு மற்றும் ஒளி மாசு ஆகியவை அந்த 4 வகைப்படும் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். Give one example of a food chain in an aquatic system. அதாவது நீர் சூழல் மண்டலத்தில்
உணவுச் சங்கிலிக்கு ஒரு உதாரணம் தருக என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் aquatic plant, aquatic insect, fish larvae and fish, அதாவது நீர் தாவரம், அதை சாப்பிட்டு வாழக்கூடிய நீர்ப்பூச்சி, அதை உண்டு வாழக்கூடிய மீன் முட்டை புழு அண்ட் அதை சாப்பிட்டு வாழக்கூடிய மீன் ஆகியவற்றை நாம் அந்த ஃபுட் செயினாக பார்க்குறோம். Question number 6. What are pollutants? Pollution is defined as any unwanted change in the physical, chemical and biological characters of our land, air and water. Any substance that causes pollution is known as a pollutant. மாசுபடுத்திகள் என்பவை யாவை? நமது நிலம், நீர், காற்று ஆகியவற்றில் பௌதீக, வேதியியல் மற்றும் உயிரியல் குணாதிசயங்களில் நிகழும் விரும்பத்தகாத மாற்றங்கள் மாசு என அழைக்கப்படுகிறது. சுற்றுப்புறத்தில் மாசு ஏற்படுத்தும் எந்த ஒரு பொருளும் மாசுபடுத்திகள் என்று அறியப்படுகின்றன அல்லது பொல்யூட்டன் என்று அறியப்படுகின்றன. What are the pollutions caused by the objects given below? A. Loudspeaker causes noise pollution and B. Plastic causes land or soil pollution and water pollution. கீழ்கண்ட பொருட்களால் ஏற்படும் மாசு எவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஒளிபெருக்கிகளால் ஒளி மாசும், நெகிழிகளால் நிலம் மற்றும் நீர் மாசும் ஏற்படுகின்றன என்பதை நம்ம பாடத்தில் பார்க்குறோம். Give short answer. What is the biodegradable waste? Biodegradable waste refers to the waste that can be easily decomposed by natural agents like water, oxygen, ultraviolet rays of the sun and microorganisms. அதற்கு உதாரணம் டெட் லீஃப் அண்ட் பனானா பீல். அதாவது மக்கக்கூடிய கழிவு யாது? நீர், பிராணவாயு, புற ஊதா கதிர் மற்றும் நுண்ணீர் போன்ற இயற்கை ஊக்கிகளால் எளிதில் மக்கி போகும் கழிவுகள் மக்கக்கூடிய கழிவுகள் என்று அறியப்படுகின்றன. Question 2. How can we reduce water pollution? For reducing water pollution, we should not pour leftover oil, old medicines or waste down the drain or into the toilet. We should reduce the use of chemical pesticides and fertilizers to grow crops. We should use wastewater for gardening in home and you always use a waste bin to dispose waste. நீர் மாசினை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? மீந்துள்ள எண்ணெய், பழைய மருந்துகள் மற்றும் கழிவுகளை நாம் கால்வாயிலேயோ அல்லது கழிவு கோப்பையிலோ கொட்டக்கூடாது. பயிர்களை விளைப்பதற்கு பயன்படுத்தும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி அளவை குறைக்க வேண்டும். வீட்டில் உற்பத்தியாகும் கழிவு நீரை தோட்டத்தில் பயன்படுத்த வேண்டும். கழிவுகளை அதற்கான தொட்டியில் மட்டுமே போட வேண்டும். Write the importance of the food chain. Question 3. Food chain explains as the feeding relationship and interaction between organisms in an ecosystem. The food chain helps us to appreciate the energy flow and nutrient circulation in an ecosystem. This is important because pollution impacts the ecosystem. The food chain can be used to understand the movement of toxic substances and their impacts. உணவுச் சங்கிலியின் முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தோமானால், சூழலியல் மண்டலத்தில் உயிரினங்களுக்கிடையே நிலவும் உணவு உறவு மற்றும் தொடர்புகளை விளக்குவது ஆகும். சூழலியல் மண்டலத்தில் ஊட்டச்சத்து சுழற்சி மற்றும் சக்தி நகர்வு குறித்து இது விளக்குகிறது. சூழல் மண்டலத்தில் மாசு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதால் உணவுச் சங்கிலியின் மூலம் நச்சுப் பொருட்களின் நகர்வு மற்றும் அவற்றின் தாக்கத்தை பற்றி நாம் அறிய வழிவகை ஏற்படுகிறது. Question number 8. Answer in detail. Give 2 examples of how you can avoid or reduce waste. Avoid the usage of unwanted materials which create more debris. உதாரணம் avoid burning packed foods or avoid buying, use and throw plastic products. Similarly, reduce the generation of waste by using durable goods that last longer instead of things that are used once and thrown away. Example, write on both sides of papers and use electronic facilities instead of printing on papers. கழிவினை எவ்வாறு குறைக்கலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் என்பதற்கு 2 உதாரணங்கள் தருக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் குப்பையை உருவாக்கக்கூடிய தேவையற்ற பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உதாரணம், பொட்டலமிடப்பட்ட உணவுப் பொருட்கள், ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், அதிக காலம் நீடித்து பயன்பெறக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கழிவுகள் உற்பத்தியை ஆவதை நாம குறைக்கலாம். உதாரணம் காகிதத்தின் இருபுறம் எழுதுவது, மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி காகிதத்தின் அச்சிடுவதை தடுப்பது போன்றவற்றின் மூலமாக நாம கழிவுப் பொருட்கள் உற்பத்தி ஆவதை குறைக்க முடியும். Write a short note on noise pollution. Unpleasant or loud sounds such as loud music, sounds of motor vehicles, fireworks and machines cause noise pollution. Continuous noise
disturbs our sleep and does not allow to study. Noise pollution has been directly linked to damage our ears, stress and health impacts such as high blood pressure, hearing loss. Noise pollution also disturbs animals like birds. Underwater noise pollution from ships can make whales lose their way as they use sounds to navigate. ஒளி மாசு குறித்து ஒரு குறிப்பு வரைக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதிக ஒளி ஏற்படுத்தும் இசை, மோட்டார் வாகனங்களில் உண்டாகும் ஓசை, வான வேடிக்கை ஒளி மற்றும் இயந்திரங்கள் எழுப்பும் ஒளி போன்றவை ஒளி மாசினை உண்டாக்குகின்றன. தொடர்ந்து நிகழும் ஒளி நமது தூக்கத்தை கலைத்து விடுகிறது, படிப்பை கட்டுப்படுத்துகிறது, நமது செரிகளின் திறனை பாதித்து அதிக இரத்த அழுத்தம், கேட்கும் திறனை அழிப்பது போன்ற அழுத்தம் மற்றும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. பறவைகள் போன்ற விலங்குகளையும் பாதிக்கின்றது. கப்பல்கள் கடற்குடியில் நிகழும் ஒளிமாசினை அதிகரித்து திமிங்கலங்கள் போன்ற மிருகங்கள் வழி தவறி செல்ல காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை நம்ம இந்த வினாவில். Question 9, question based on higher order thinking skills. What would happen if an organism is removed from the food chain? Living organisms need food to perform their physiological activities. Some organisms such as plants produce their own food. Organisms like animals cannot produce their own food and depend on their other organisms to obtain their food. Food chain explains the feeding relationship and interaction between producers, example grass, consumers, example deer, goat, cow and tiger, and decomposers, bacteria and fungi in any ecosystem. In the above example, if we remove grass from the food chain, plant-eating animals such as deer, goat and cow will not get food and will die. Similarly, if you remove plant-eating animals, meat-eating animals like tiger will die. If the decomposers like bacteria and fungi are removed from the ecosystem, decomposition of dead plant and animals will stop and there won't be any cycling of materials in the soil. Plants will not get their nutrients. Thus, each organism in an ecosystem has its role in the food chain. அதாவது ஒரு உயிரினத்தை உணவுச் சங்கிலியிலிருந்து எடுத்துவிட்டால் என்ன நிகழும் என்று கேட்கப்பட்டுள்ளது. உயிரினங்கள் அவற்றின் உடலியல் சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உணவு மிக அவசியமாகிறது. தாவரங்கள் போன்ற உயிரினங்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரிக்கும் திறன் பெற்றவை. விலங்குகள் தாங்களே உணவு உற்பத்தி செய்ய முடியாதவை என்பதால் அவை தங்களது உணவுக்காக பிற உயிர்களை சார்ந்த நிலையில் உள்ளன. ஒரு உயிரியல் மண்டலத்தில் உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்போர்கள் ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு மற்றும் உணவு குறித்து விளக்குவது உணவு சுழற்சியாகும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக்கிங்க. மேற்சொன்ன உதாரணத்தில் உணவு சங்கிலியில் இருக்கும் பொருட்களை நீக்கிவிட்டால் தாவர உண்ணிகளான மான், ஆடு, மாடு போன்றவை உயிர் வாழ தேவையான உணவு கிடைக்காமல் போகும். மாமிச பட்சணிகள் போன்ற புலி அவையும் தங்களுக்கு உணவு கிடைக்காததால் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மண்ணில் உள்ள சிதைப்பான்களை நீக்கிவிட்டால் தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகள் மக்காமல் போகும். அதன் காரணமாக தாது சத்துக்கள் மறுசுழற்சி மண்ணில் நிகழாமல் போவதால் தாவரங்களுக்கு தாது சத்துக்கள் கிடைக்காது. எனவே சூழலியல் மண்டலத்தில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்கு உண்டு என்பதை பார்க்கிறோம். Now coming to second question, explain the link between waste and dangerous diseases like dengue and malaria. Water pollution occurs when waste from factories, houses and farms mixes with the water in rivers, lakes, ponds, ocean or even groundwater. Contaminated or polluted water can spread waterborne and vector-borne diseases. Even if a small quantity of water is left stagnating in our homes or their surrounding areas, that can serve as a breeding ground for mosquitoes. These mosquitoes transmit virus causing vector-borne diseases such as dengue, malaria and other life-threatening diseases. Once malaria or dengue causing mosquito bites a person, it causes the disease. If another mosquito bites an infected person and then bites another person, the disease gets spread என்பதை நம்ம பார்க்குறோம். அதாவது கழிவுகள் மற்றும் டெங்கு, மலேரியா போன்ற கொடிய நோய்களுக்கு இடையேயான தொடர்பை விளக்கவும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் பண்ணைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் ஆறு, குளம், ஏரி மற்றும் கடல் நீரில் கலக்கும் போது தண்ணீர் மாசு உண்டாகிறது. இவ்வாறு மாசடைந்த நீர் மூலம் நீர்வழி நோய்கள் அல்லது கிருமிகள் மூலம் உருவாகும் நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புள்ளது. நமது வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் சிறிதளவு நீர் தேங்கி நின்றாலும் அவை கொசுகள் உற்பத்தியாகும் இடங்களாக மாறும்.
இந்த கொசுக்கள் டெங்கு, மலேரியா மற்றும் இதர உயிர்கொல்லி நோய்களை மனிதர்களிடையே பரப்பும். மலேரியா, டெங்கு போன்ற காய்ச்சலை உருவாக்கும் ஒரு கொசு ஒரு மனிதனை கடித்து அந்த நோய் உருவாகினால் அந்த மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சும் மற்றொரு கொசு மூலமாக மூன்றாவது ஆளை கடிக்கும் போது அந்த நோய் அவருக்கும் பரவும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக நீருக்கும் கொடிய நோய்களுக்கும் இடையே முக்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நம்ம இந்த விடையில பார்க்கிறோம். And the last question in this lesson is, see the diagram and answer the following. A diagram has been given in this page, and this diagram explains about a open dump yard wherein the garbage and the domestic waste have been dumped on the land, and part of this dump has been put on fire, and thereby we are able to see the dump site is burning. Thereby toxins and smoke are getting emitted from the burning garbage as written here. And similarly, due to the action of water on this domestic waste, we find toxins leaching into soil and water as explained in the picture. Now there are two questions which are connected with this picture. Explain what is happening in the picture. In the above diagram, domestic garbage is found dumped on a land haphazardly. This garbage contains all categories of waste such as discarded throwaway plastic carry bags, water bottles, sachet covers, waste cloths, rubber tires, metal pieces, etc. The garbage is found burning, thus emitting smoke and toxic gaseous pollutants. Due to the action of water on the garbage, a lot of toxic substances are seen leaching into the water and soil என்பதை இந்த படத்தில் விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் திடக்கழிவு ஒரு நிலப்பரப்பில் வரன்முறையற்ற நிலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இக்கழிவில் தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், தண்ணீர் குப்பிகள், உரைகள், கழிவு துணிகள், ரப்பர் டயர்கள், உலோகத் துண்டுகள் போன்றவை உள்ளன. இந்த திடக்கழிவு எரிக்கப்பட்டு அதிலிருந்து புகை மற்றும் நச்சு வாயுக்கள் காற்றில் கலப்பதை காட்டுகிறது. அதே போன்று திடக்கழிவில் நீரின் நடவடிக்கையால் கழிவிலிருந்து பல நச்சு பொருட்கள் பிரிந்து அவை நிலத்தடி நீரிலும் மண்ணிலும் கலந்து அவற்றை மாசுபடுத்துகின்றன என்பதை பார்க்கிறோம். Now coming to question number 2, what types of pollution are caused by open dumps? Dumping of garbage in the open dump yards cause land pollution, air pollution and water pollution. Land pollution is caused by the disposal of the garbage on land, which remain on the surface permanently. Soil gets polluted by the leaching of toxic materials from the garbage. Air pollution occurs when the garbage is burnt in open sites. Burning of garbage releases many toxic air pollutants like smoke, particulate matter, and other obnoxious gases including dioxins. Air pollution from dumps also includes undesirable odor. Many toxic chemical compounds are found from garbage by the action of water and air on the garbage. These toxic substances leach to the surface and groundwater, causing pollution. திடக்கழிவுகள் ஒரு திறந்த வெளியில் கொட்டப்படுவதால் என்னென்ன விதமான மாசுக்கள் ஏற்படுகிறது என்பது கேட்கப்பட்டு இருக்கிறது. நிலப்பகுதியில் திடக்கழிவுகள் தேங்குவதாலும் அவற்றிலிருந்து நச்சுப் பொருட்கள் நகர்வதாலும் நிலம் மற்றும் மண் மாசு ஏற்படுகிறது என்பதை இந்த விடையாக நம்ம பார்க்கிறோம். அதாவது திறந்த வெளி குப்பை கிடங்குகளில் குப்பை எரிக்கப்படுவதால் புகை, மிதக்கும் துகள்கள், டயாக்சின் போன்ற நச்சு வாயுக்கள் வெளியேறி உடல் நலத்தை பாதிக்கின்றன. மேலும் துர்நாற்றமும் ஏற்படுகிறது. நீர் மற்றும் காற்று திடக்கழிவுகளில் ஏற்படுத்தும் மாற்றங்களால் பல்வேறு வேதியியல் பொருட்கள் உருவாகின்றன. இவை மெதுவாக இடம் நகர்ந்து தரைமட்ட மற்றும் நிலத்தடி நீரின் தன்மையை மாசுபடுத்துகிறது என்பதை விடையாக நம்ம பார்க்கிறோம். So our students, I think I have covered all the questions with the detailed answers. I hope this video is found useful by one and all.